அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் 10ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த டிசம்பர் 10ல் என்ன அப்படின்னா, மிகச்சிறந்த நீர்வளத்துறையின் இந்திய பொறியியல் அறிஞராக விளங்கியவர், மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், கவிஞர், கல்வியலாளர் என பன்முகம் கொண்ட வாசே குழந்தைசாமி அவர்களுடைய நினைவு தினம்ங்க. 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. வாசே குழந்தைசாமி அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராகவும், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும், இந்திரா காந்தி தேசிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பதவி வகித்தவர். இவருடைய தமிழ் பங்களிப்புக்காகவே இவர் சாகித்ய அகாடமி விருதுகளையும் பெற்றிருக்கிறார். குலோத்துங்கன் என்ற புனைப்பெயரில் பல கவிதைகளை எழுதி வெளியிட்டிருக்கிறார். இவர் ஒரு மிகச்சிறந்த நீரியல் பொறியியல் அறிஞருங்க. இவர் அந்த நீர்வளத்துறையில் இவர் செய்த அந்த சாதனைக்காகவே இவருடைய உருவாக்கிய அந்த மாதிரி இவருடைய பெயரிலேயே குழந்தைசாமி மாதிரியம் என்று அழைக்கப்படுகிறதுங்க. இவருடைய மிக சீரிய செயல்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் இணைய கல்விக் கழகத்தை நிறுவன தலைவர் அதை உருவாக்கி அறிவியல் தமிழ் வளர்ச்சிக்காக இன்று மக்களிடையே அனைத்து அறிவியல் சார்ந்த கருத்துக்களையும் தமிழில் மக்கள் எளிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல கட்ட நடவடிக்கைகளை எடுத்தவர் தான் வாசே குழந்தைசாமி அவர்களுங்க. இவர் ஒவ்வொரு ஆங்கில வார்த்தை, அந்த அறிவியல் அந்த ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் வார்த்தைகளை எவ்வாறு உருவாக்க வேண்டும், அதை பற்றிய பல புத்தகங்களை இவர் எழுதியிருக்கிறாருங்க. இவருடைய கவிதை தொகுப்புகளுக்காகவும் தொடர்ச்சியான பல கட்டுரைகளுக்காகவும் 1999ஆம் ஆண்டு தமிழக அரசினுடைய மிகப்பெரிய விருதான திருவள்ளுவர் விருது இவருக்கு வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஐஐடி கான்பூர்ல முதுகலை பட்டம் பெற்றார். உயர் பட்டங்களை பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, அமெரிக்காவிலும் இவர் பட்டம் பெற்றிருக்கிறாருங்க. இவருடைய மிக சிறந்த கல்வியியல் பணி அப்படின்னு சொல்லும் போதே அந்த தமிழ்ல இலக்கிய பங்களிப்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த அறிவியல் தமிழ் வளர்ச்சிக்காக தமிழிணைய கல்விக் கழகமே அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கி இன்று அதை அறிவியல் தமிழை தாண்டி கணினி தமிழை நோக்கி பல கட்ட நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. அதன் பிறகு இந்த டிசம்பர் 10ல் என்ன அப்படின்னா, மனித உரிமைகள் நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க. அதாவது சாதி, மத, இன, அரசியல், பாலினம் என்ற எந்த பாகுபாடுகளும் இல்லாமல் ஒரு மனிதன் தான் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை உரிமைகளை பெறக்கூடிய ஒரு நாளாக, ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை எவ்வாறு நெறிகளோடு நடத்த வேண்டும் என்ற அந்த மனித உரிமைகள் சட்டம் 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் நாள் நிறைவேற்றப்பட்டது. அதை கொண்டாடும் வகையில் 1950ஆம் ஆண்டு முதல் டிசம்பர் 10ஆம் நாள் மனித உரிமைகள் நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க. மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.